2 திருமணம் ஆகும்னு சொல்றோம். அப்போ அவருக்கு எப்போ 2 திருமணம் ஆகும்ன்ற கொஸ்டின் வரும்போது இது எப்போ நடக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு தாஜிகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரூல் பயன்படுத்துறது. ஓகே, இந்த தாஜிகம் வந்து தசா புத்தின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஜோசியர். இந்த தசா நடக்குது, இந்த புத்தி நடக்குது, அது ஒரு டைப் ஆஃப் தாஜிகம். இன்னொரு தாஜிகம் வந்து டிரான்சிட்னு சொல்றாங்க, கோல்சாரம். கோல்சாரம்னா இன்னைக்கு ஒரு கிரகம் இருக்கு இல்லைங்களா, என் ஜாதத்துல கூடிய 8-9 கிரகங்கள் அப்படியே இருக்கும். ஆனா அந்த கிரகங்கள் பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பிறப்பு கிரகங்கள் 8 மணி. ஆனா நான் மாறிக்கிட்டே இருக்கலையா டைம், இப்ப வேற டைம் இருக்கு இல்லையா, இது மாதிரி கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப மாறக்கூடிய கிரகங்கள் இவருடைய ஜாதகங்களுடைய கிரகங்கள் மேல சில இம்பாக்ட் கொடுக்கும். அப்ப இவருக்கு சில சம்பவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த இம்பாக்ட் எப்படிலாம் நடக்குது, அந்த இம்பாக்ட்ல இவருக்கு என்னென்ன தப்பு நடக்கும், ரைட் நடக்கும், இவருடைய ஜாதகத்துல என்ன விதி இருக்கு, இந்த விதியில இந்த இம்பாக்ட் பண்ணும்போது இவருடைய லைஃப்ல என்ன டிசைன் நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கு அப்ப மொத்த 3ல ஃபர்ஸ்ட் 2 வந்து இவருக்கு விதி எப்படி, ஓகே, கடைசி இருக்கிறது வந்து இவருடைய விதி எப்போது நடக்கும். ஓகேங்களா, அப்ப எப்போது நடக்கும்ன்றதுக்குள்ள தான் கோட்சாரம் வருது. அந்த கோட்சாரத்தை தான் நம்ம பெயர்ச்சின்னு சொல்றோம்.